கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவேல். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவலியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சனதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சனதம். எத்தனை மகத்துவமுள்ள பதவியே கொடுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மகத்துவமுள்ள பதவியே கொடுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். வானத்துதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானத்துதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 8வது அதிகாரம் 5வது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கு. பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இவ்வளவுதான். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி. கர்த்தர்ங்கிறதுக்கு லார்ட், அடான், கர்த்தர் LORD, லார்ட். ஜெகோவா, JEHOUAH, ஜெகோவா. லார்ட் அடான். Adon. ஜெகோவாங்கிறது இங்கிலீஷ் பைபிள் இருக்கு. லார்டுக்கு அடோன், ADON,
adon. A D மேல ஒரு கோடு போட்டு A மேல ஒரு கோடு DON adon. சரி, இந்த adon அல்லது adoni இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க, மாஸ்டர் ஓனர். அதாவது கடவுள்ங்கிற ஒரு வார்த்தையை பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஒரு அடிமை இருக்கான், அந்த அடிமைக்கு எஜமானன அவன் லார்ட் அப்படின்னு கூறுவோம். அப்ப யெகோவா லார்டுங்கிற வார்த்தை அடோன் அல்லது அடோனி, அடோன் அல்லது அடோனி. இந்த லார்ட்ங்கிறதுக்கு ஓனர் என்ற அர்த்தம். சரி, இது வேதத்தில் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 24வது அதிகாரம் 9வது வசனம். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகும்பொழுது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லார்ட் அடோன், ADON அடோன். அடோன்கிறதுக்கு கரெக்ட் அர்த்தம் என்னன்னா அடிமை, எஜமான், ஓனர். இப்ப நம்ம வசனத்தை பார்க்க போயிடும். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் எலியேசர் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாம் தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். எஜமான்ங்கிறதுக்கு என்ன பாருங்க, அடோன், அடோன் அல்லது அடோனி ரெண்டு. இப்ப ஒரு அடிமையாக ஒருத்தர் போறாங்க, போய் அவனை ஆண்டவர் உயர்த்தி ஜெயில இருந்து உயர்த்துறாரு. உயர்த்தி எகிப்து தேசத்துக்கு ஃபுல்லா ராஜாவுக்கு அடுத்த பிளேஸ்க்கு வச்சுட்டாரு. ராஜாவுக்கு அடுத்த பிளேஸ்ல வச்சாலுமே இவர் தன்னை எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜாவுடைய குடும்பத்திற்கு நான் தான் ராஜா. ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 8வது வசனம். யோசேப்பு சொல்லுகிறார், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனை என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்ப முழுவதற்கும் கர்த்தனாகும். குடும்பத்துக்கு கர்த்தர் யாருன்னா இவர் தான், யோசேப்பு தான். ஆச்சரியம் இருக்கு பார்த்தீங்க. அந்த அளவுக்கு ஒரு பவரா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒரு பவரை காட்டுறாரு. ரைட். கணவன் மனைவியில 2 மனைவி இருக்காங்க. நம்ம நீதிமொழிகள்ல ஒரு சண்டை போடுற மனைவி அந்த சொல்றாரு, இவன் கூட வாழ்றதுக்கு நான் மேல போய் ஒரு ஓரமா நான் வாழ்ந்துக்கிடுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்ற கணவன் மனைவிகள் இருக்காங்க. ஆனா தன்னை எப்படி அழைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் சாரால் ஆபிரகாமை எப்படி கூப்பிடுறான்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் சாரால் தன் உள்ளத்தில் நகைத்து, நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர்வயர்வன். ஆண்டவன்கிற ஆபிரகாம் முதிர் வயதன். அப்ப எஜமானுக்கு இந்த வார்த்தை ஒரு மதிப்பு கொடுக்கிற கணவனுக்கு சேம் வார்த்தை. ரைட். இப்ப உங்களுக்கு லார்ட், அடோன் அல்லது அடோனியை நான் காமிச்சிட்டேன். இப்ப நம்ம பாக்குற யெகோவாங்கிறது நம்ம தேவனாய கர்த்தர். உங்களுக்கு தெரியாது, YHWH யெகோவா. இது டிவைன் நேம். டிவைன் ஆனது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஒரு நாமம். இந்த நாமத்தை சொல்றதற்கு இஸ்ரேல் மக்கள் பயப்படுவாங்க. சரியா? அதனாலதான் யெகோவாங்கிற தேவன். இந்த ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவன் 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 அப்படின்னு வந்துட்டே இருக்கு. ஆதியிலே தேவன், 3வது வசனம் தேவன்,
எல்லாமே தேவன் தேவன் தேவன். ஆனா 2வது அதிகாரம் 4வது வசனத்துல யெகோவாங்கிற பேர் வருது. இவங்க தேவனாகிய கர்த்தர், அந்த கர்த்தருங்கிறத ஒரு கேபிட்டல் போட்டிருக்காங்க. இந்த கர்த்தர் யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த கர்த்தர். இந்த நாமத்தை ஃபர்ஸ்ட் டைம் தொழுது கொள்கிறார்கள். ஆதியாகமம் ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல பாருங்க. ஆதியாகமம் 4:26 ஒரு புதிய சந்ததி உருவாகிறாங்க. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தார், அவனுக்கு எனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இதுவரை ஒன்னா இருந்தாங்க, ஆதாமும் ஆண்டவரும் கூட இருந்தாங்க, பேசினாங்க. ஆனா ஆதாம் தேவனை தொழுது கொண்டதாக பைபிள் எனக்கு தெரியாது. ஆனா அந்த சந்ததி என்ன செய்றாங்க பாருங்க, தொழுது கொள்கிறார்கள். இதைத்தான் ஆபிரகாம் செய்யறாங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7 கர்த்தர் யெகோவா ஆபிரகாம் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு ஒரு தரிசனமான கர்த்தருக்கு நாமத்திற்கு ஒரு பலிபீட கட்டார். இது ஒரு ப்ராசஸ். இந்த கர்த்தர்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிப்போமா? யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்துல மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் யெகோவா கர்த்தர். தேவனாகிய கர்த்தர்ங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரை கண்டோம்ங்கிறாங்க. 21வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஆதலால் இயேசுக்கு அன்பா இருந்த சீசன் யோவான் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே ஜம்ப் அடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஒரு நாமத்தை பார்க்கிறோம், அது லார்ட். 2வது ஆண்டவர் பேசுகிறார். பேசுகிறார். உங்க வசனத்தை காற்று. ஏசாயா 8வது அதிகாரம் 5வது வசனம். பின்பு கர்த்தர் என்னை நோக்கிங்கிறது சும்மா பார்க்கறது கிடையாது, பேசுறார். ஸ்பீக் ட பார் டா பார் டி ஏ உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். டா பார் DABAR டாபார். அடுத்தது நான் எழுதிக்கோங்க, நீங்க மீங்கிறதுக்கு ஈகோ EGO ஈகோ. கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இது ரெண்டு என்னன்னா நம்ம பார்க்க போயிடும். ஸ்பீக் டாபார் ஒரு கம்யூனிகேஷன். ஒருத்தர் பார்க்கறதுங்கிறது பேசுறது. கடவுள் மனிதன்கிட்ட பேசுறாரு அல்லது மனிதன் கடவுள்கிட்ட பேசலாம், ரெண்டுமே இருக்குது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8:15 அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி பேசுகிறார். இங்க நம்ம ஏசாட்டா நோக்கி பேசுகிறார். இங்க தாபார் 18:5 ஆதியாகமம் 18:5.
அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய், சொன்னபடி செய். சொன்னபடி என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஸ்பீக், நீ என்ன சொன்னியோ அதை செய் அப்படிங்கிறது, அதை ஸ்பீக் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இத அடுத்த இன்னொரு நோக்கத்துல சொல்றேன். இது ஒரு ஆள்கிட்ட சொல்றதுக்கு செய். ஆனா தானியேல் 6வது அதிகாரம் 25வது வசனத்துல, தானியேல் 6:25, இப்ப ஒரு ராஜா முழு ஜனங்களையும் நோக்கி ஒரு வார்த்தையை பேசுகிறார். ஒரு தானியேல்கிட்ட மாத்திரம் கிடையாது, ஸ்பீக்ஸ் டு ஒரு பெரிய ஒரு கூட்டம். 6வது அதிகாரம் 25வது வசனத்தில், பின்பு ராஜாவாகிய தெரியும் தேசத்துக்கு குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷை எழுதி கொடுக்கிறதும் பேசுறதும் சரி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, 2 ராஜாக்கள்ல ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 9வது வசனம், அவனிடத்திலே இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். ராஜா, இது ஒரு கட்டளையாக பார்க்கணும். சரி, 2 பார்த்தாச்சு. 3வது மீ, என்னிடத்திலே அப்படின்னு சொல்றாரு. மீங்கிறதுக்கு கிரேக்க வார்த்தை ஈகோ, EGO, ஈகோ. ஃபார் கிவ், இதுக்கு என்னன்னா ஐ. இந்த இதை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஈகோங்கிறதுனா ஐ. அந்த ஐங்கிறது சுய, நான் அப்படிங்கிறது. இந்த ஐங்கிறது எப்படி பைபிள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கோங்க, பிலோமோன் எடுத்துக்கோங்க. 2:9-7. பிலமோன்ல 13வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்குது. பிலமோன் அது ஒரு அதிகாரம் தான். 13வது வசனத்துல, சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஈகோ, எனக்கு ஐ ஈகோ பதிலாக அவனை என்னிடத்திலே வைத்துக் கொள்ள, எனக்கு என்னிடத்தில், ரெண்டுமே ஈகோ. ஈகோங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னன்னா பெருமை. ஈகோ பிடிச்ச வேண்டாம், பெருமை பிடிச்ச வேண்டாம், நாங்கிற வேண்டாம், அந்த ஈகோ. அந்த ஈகோங்கிறது இங்கிலீஷ் எப்படி அது எடுக்கப்பட்டது நீங்க சொல்லிட்டு. இன்னொரு வசனம் எடுத்துக்கோங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 23வது வசனம். ஆகையால் என் காரியங்கள் இன்னதென்று நடக்கும்படி நான் அறிந்து கொள்ள அவனை அனுப்பு. என், நான், ஈகோ. இன்னொரு வார்த்தை இருக்குது, இது உள்ள வந்துருதுங்க. என்னங்கிறது எனக்கு உள்ள வருதுன்னு சொல்லி கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் வருங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எனக்குள், இந்த எனக்குள்ங்கிறது வித்தின் ஐ. இன்னொரு வசனம் நமக்கு தெரிஞ்சது, லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஜனை சொல்லும்போது, இது என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படிக்கு. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப வசனத்துக்குள்ள வருகிறோம். 8வது அதிகாரம் 5வது வசனம் உங்களுக்கு நம்ம தான் காமிச்சு ஆண்டவரை குறித்து ஒரு ஸ்டடி நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல இங்க நம்ம பார்க்கிற யெகோவாங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சு திரும்ப உங்களுக்கு காட்டுறேன்.
அதுவரை பாருங்க எல்லாமே தேவன் தேவன். 2வது அதிகாரம் 2வது வசனமும் தேவன் தாம் செய்த 3 தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணிருக்கார். 4வது வசனம் தேவன் ஆகிய கர்த்தர். அடுத்து பாருங்க எல்லா இடத்துலயும் கர்த்தர் 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 அந்த கேபிட்டல் வரும். அந்த கேபிட்டல் வருகிற கர்த்தர் ஜெகோவா, JEHORAH. இந்த ஜெகோவாங்கிற கர்த்தர் தன்னுடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 6வது அதிகாரம் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். 5வது வசனத்துல பார்வோன் வேலையை கூட்டிட்டார். இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பயங்கர கோபம். அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து. இந்த வாசனைங்கிறது எப்ப சொல்லுவாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது, ஏற்கனவே அடிமை இவங்க எங்களை கொல்லும்படி அவன் கையிலே பட்டயத்தை கொடுத்த நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் நாமத்தெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அப்ப அந்த கர்த்தர்ங்கிற நாம வர்றதுனால பார்வோன் இப்ப மோசே கொஞ்சம் பாய்ந்துட்டார். என்ன ஆண்டவரே, நீங்க சொல்லிதானே நான் போனேன், உங்க பவர் குறைஞ்சிருச்சா அப்படின்ட்டு போய் கேட்கிறாரு. 6வது அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது கர்த்தர் யெகோவா மோசையை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்ததை இப்பொழுது காண்பாய், பலத்தாய் கையை கண்டு. மேலும் நான் மோசையை நோக்கி, நான் யெகோவா நாமத்தினால இவ்வளவு வெளிப்பட்டேன், எனக்கு யாக்கோபுக்கு தரிசனமானே, ஆனால் யெகோவா என்னும் நாமத்தினால் அறியப்படவில்லை. அடுத்து ஒரு நாமத்தை அதோட அட்டாச் பண்ணுகிறார். அது உடன்படிக்கைங்கிற ஒரு நாமம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 3வது அதிகாரம் அவங்க கேட்கிறாங்க, உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றோம்னா, யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே சொல்லி இருக்கிறேன். இது தமிழ்ல இப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல ஐ ஆம் ஐ. இந்த ஐ ஆம் ஐங்கிறதுக்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னு நீங்க யோபுட்ட கேட்டீங்கன்னா, யோபு 11வது அதிகாரம் 7வது வசனத்துல, யோபு 11:7, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பவத்தை அறியும். தேவன் அடுத்து பாருங்க, சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவர்ங்கிற நாமத்தை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். நான் சர்வ வல்லவர், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, இப்ப நாம் என்ன செய்யணும்? இதான் பாயிண்ட். நாமத்தினுடைய ஒரு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சங்கீதம் 68வது அதிகாரம் 4வது வசனம், தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன், கர்த்தர் நாமம் என் புகலிடம். நம்ம என்ன செய்யுது, நமக்கு கொடுத்துக்கிட்டோம். எப்பவுமே நம்ம பைபிள் வாசிக்கிறோம், லாங்குவேஜை கத்துக்கிறோம், ஆண்டவர் பேசுறாரு, நம்ம என்ன செய்யணும் அதை கேள்வி. அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஏன் களி கூறணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நாம கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும், களி கூறணும். இது ஒரு நாமம். உலகம் உண்டாறதுக்கு முன்னாடி அவருடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 90வது அதிகாரம் 2வது வசனம், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனுக்கு. அனாதியாய் என்றென்றையும் இருக்குதுன்னா அது உலக தோற்றுவதற்கு முன்னாடி அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமம். இதை இன்னொரு வசனம் சேர்த்து வாசிச்சீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரியும். சங்கீதம் 103வது அதிகாரம் 17 103:17,
கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் ஒரு கூட்டம் பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்று. அனாதியானா இவங்களை ஆண்டவர் எப்ப தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னாடி செஞ்சாரு தெரிந்து கொண்டார். அதான் அவருடைய பேர் அனாதிங்கிறது. சரி, அடுத்த குறிப்பு என்னன்னா, அவர் ஏசாயா 44வது அதிகாரம் 6 44:6 தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பர். அந்த மீட்பர்னால யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மீட்பர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 18வது அதிகாரத்துல மீட்பர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம். 2 பேராவது 3 பேராவது, இங்க யாரெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. லீலாமா இருக்காங்க, டானியல் ராஜேஷ் இருக்காரு, மரியாள் இருக்காங்க. டானியல் ராஜேஷ், நாகரத்னம், கவிதா. அப்ப 2 3 சேர்த்து கூடுதலா தான் இருக்கு. எங்கே 2 பேர் கூடியிருக்கோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறது. அவர் நம்முடைய நடுவில் இருக்கிறீங்கிறாரு. ஆனா அதே மத்திய முடிக்கும் போது நடுவுல மாத்திரம் கிடையாது, இதுல யார் முந்துவாங்கன்னு நமக்கு தெரியாது. சிலர் முந்திடுவாங்க, சிலர் பிந்துவாங்க. ஆனா ஆண்டவர் மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம், உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்டில் உங்களோட கூட இருக்கு. அப்ப அந்த நாமத்தினுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மோட கூட இருக்கிறார், கடைசி வரையும் நம்மளோட கூட இருப்பார். சரி, இவர் அனாதி தேவன் சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த அனாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனத்துல அவர் எப்பொழுது இருந்து இருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 56 பாருங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இல்லைங்க, கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கே என்னைய உங்க முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பார்த்துட்டார். அந்த ஆட்டுக்குட்டி பலியானது யாருக்கு பதிலாக? ஈசாக்குக்கு பதிலாக. இப்பொழுது நான் அதே யெகோவா தேவன் உங்களுக்காக ஒரு உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்கிட்டே அவர் தன்னை காட்டுகிறார். அது அவருடைய நாமம். இந்த நாமத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்கள், 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். இப்ப நம்மளால ஆண்டவர் எதுக்காக உண்டாக்குனார், உருவாக்கினார்? அவரை மகிமைப்படுத்துறதுக்கு. பல வகையில் அவரை மகிமைப்படுத்தலாம். அவரை குறித்து நம்ம சாட்சி சொல்லலாம். உங்க வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து, எப்படியா இவங்க இப்படி இருக்காங்க, எனக்கு அந்த இயேசு வேணும் அப்படின்னு. ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். என் தங்கச்சி சொன்னாங்க, ஒரு வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒருத்தரை அனுமதிச்சிருக்காங்க. அவர் ரொம்ப அழகா ஒரு கிறிஸ்தவர், நல்லா அழகா ஒரு லோ வாயில ஒரு ஆண்டவரை துதித்து பாடிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்காரு. அங்க ஒரு டப்பாவை எடுத்து அது மேல வைக்கிறாரு. அந்த டப்பாவுக்குள்ள ஒரு காஸ்ட்லி வாட்ச் இருந்திருக்கு, விலை கூட வாட்ச். அதை ஓனர்கிட்ட போய் கொடுக்குறாரு. சார், இது உள்ள கிடந்துச்சு சார், இது நீங்க பார்க்கலையா சார்? இந்த வாட்சை கொடுக்குறாரு. இந்த ஓனர் பார்த்துட்டு, இந்த வாட்சுக்கு வேல்யூ தெரிப்பா உனக்கு? சார், பார்த்தா தக தகுது சார், நீங்க ஏதோ மறந்து வச்சுட்டீங்க போல தெரியுது. ஏன்னா மற்ற வாட்சில் அங்கே வச்சுங்க, இது மட்டும் உள்ள கிடந்துச்சு, அதான் நான் வந்து கொடுத்தேன் சார் அப்படின்னு. ஏப்பா இது ஏன்பா நீ உள்ள வச்சுக்கிறாங்கன்னு போயிட்டு நீ தூக்கி போய்க்கலாம்லப்பா. சார், நான் ஒரு கிறிஸ்தவன் சார், முடிவு பரியந்தம் உண்மையா இருந்தால்தான் தேவனுடைய ராஜபுத்திர இப்படி நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அந்த பணக்காரர் இவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டார். அப்ப உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் ஏற்றுக்கணும். அதான் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமே என்றும். இப்போ வாக்கு தத்தம் ஒருத்தருக்கு உள்ள இருக்குது,
அதான் கர்த்தர் யெகோவா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை இன்னும் எப்படி தன்னை நாமத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 அதிகாரம் 4வது வசனம். தான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஆசிரியர்கள் இருக்கிறவரும் பிரசன்ட் டென்ஸ், இருந்தவரும் பாஸ்ட் டென்ஸ், வருகிறமா இருக்கிறவர் பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். 8வது வசனம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமா இருக்க சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். பாருங்க, எங்க ஒரு வார்த்தை சேர்க்கிற, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இவர் எங்கே வாசமா இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துதியின் மத்தியில வாசமா இருப்பார். வெளிப்படுத்துது 4வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. இந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறைகள். இது நம்ம பார்க்கிற ஏசாயால 6வது அதிகாரம் பார்த்தா அதே சுற்றிலும் கண்களானது. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வரும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 தடவை காமிச்சிருக்காரு. இங்க 3வது தடவை பார்க்கிறோம். கர்த்தர் யெகோவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவு பகல் சொல்றார். அவர் எங்க இருக்காருன்னா, துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறார். அவருடைய நாமத்தை நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல, அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தின் மத்தியில் வந்திருக்கார். அந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்போ அடிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 8வது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோட ஜீவ புஸ்தகம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து ஜீவ புஸ்தகத்தை நம்ம கையிருக்கும். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஏசாயா 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிற வார்த்தையின் மூலமாக நாங்கள் உம்மையும் உம்முடைய வார்த்தையையும் வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள நீர் பாராட்டின நன்மைக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.